MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. எலான் மஸ்க்குக்கும் அவருக்குமே இடையில ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது எதிர்பார்த்தது தான். ஏன்னா இவர்கள் வலதுசாரி தத்துவத்தால் ஒன்றானார்களே ஒழிய ரெண்டு பேருமே உலகத்தினுடைய மிகப்பெரிய ஈகோயிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் வலதுசாரிகளுக்கு ஒரு பெரிய பலம். அவர்களுக்குள் ஒரு சண்டை அப்படின்னா அது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கொண்டாட்டம். ட்ரம்ப் மஸ்கை எதுக்கு தேர்ந்தெடுத்தார்னா அரசு செலவினங்களை குறைக்கிறதுக்கான வழிகளை சொல்றதுக்காக எடுத்தார். ஏன்னா $36 ட்ரில்லியன் கடன் அமெரிக்காவுக்கு இருக்கு. உலகத்திலேயே அதிகமாக கடனாளியான நாடு அமெரிக்கா. அந்த ஊரில் வேலை செய்கிற பல பேர் இந்த டிப்ஸை நம்பி தான் வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த டிப்ஸுக்கு வரி இல்லைன்றார். என்ன கூப்பிட்டு அரசு செலவுகளை குறைக்கணும்னு சொல்லிட்டு நான் அரசை விட்டு போகிற நேரத்தில் இந்த மாதிரி அரசு செலவினங்களை அதிகப்படுத்துகிற ஒரு மசோதாவை நீங்கள் கொண்டு வர்றது என்ன நியாயன்ற மாதிரி அந்த தொனி அருவருப்பான ஒரு கோரம் அப்படின்னு எழுதினார். சரி, இப்போ எலான் மஸ்க் புதுசா கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்ற பேச்சுக்கள் அப்படின்றது ஒரு தற்கொலை முயற்சியா இருக்கும். அவர் அதை பண்ணார்னா அவருடைய வர்த்தகம் தொடர்ந்து செழிக்கணும், தொடர்ந்து வளரணும், தொடர்ந்து அவர் உலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கணும்னு நினைச்சார்னா அவர் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைக்க முடியும். உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்ற விவகாரத்தில் ட்ரம்ப் நோபல் பரிசுக்கு ஆசைப்படுறாரு. இதுதான் நோக்கம். அப்படின்னா எப்படியாவது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுவார் இல்லையா? எவ்வளவோ நோபல் பரிசு வாங்கினவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோமா என்ன? அவர் எங்கே போனாலும் அவர் கொண்டாடப்பட வேண்டும். அவர் சொல்கிறத பாராட்டணும். அவர் பாராட்டு மழையில் நினையணும். அவரால் உங்கள் இடத்துக்கும் கீழே இறங்கி வர முடியும், அந்த இடத்துக்கும் மேலே போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஆள். அவர் ஒரு பெரிய ஒரு மெகலோமேனியா. குறிப்பா நம்ம நாட்டுக்கு எந்த மாதிரியான விளைவை உண்டு செய்யும் அப்படின்னா இது உள்நாட்டு விவகாரம் தான். ஆனாலும் அதனால இங்க ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது உண்டா? சீனாவும் அமெரிக்காவும் தான் நம்முடைய ரெண்டு முக்கிய வர்த்தக நாடுகள். இன்னும் 5 வருஷத்துல 500 பில்லியன் கொண்டு போகணும்னா அப்ப நாம எவ்வளவு அவங்கள சார்ந்து இருக்கோம் அல்லது அவர்களுடைய நட்பை விரும்புகிறோம். அடுத்து அவர் எலெக்ஷன் நிற்க போறது. இதுதான் அவருடைய கடைசி எலெக்ஷன். அதனால இன்னைக்கு இருக்கிற இந்த 3.5 வருஷம் அவருக்கு எஞ்சி இருக்கு. இந்த 3.5 வருஷத்துல அவர் என்ன நினைச்சாலும் பண்ணலாம். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு கண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சரவணன். சரி, இப்போது இன்னைக்கு தேதியில் நம்ம இங்கே தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அளவிலான அரசியல் இதெல்லாம் பேசக்கூடிய சூழலில் உலக அரசியலையும் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நாட்பட அப்படின்னு அந்த விதத்தில் சார், குறிப்பாக அமெரிக்க அரசியல், ஏன்னா அது நம்ம நாட்டுக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லை ஏற்படுத்தாதா, அதையெல்லாம் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பார்க்கும்போது குறிப்பாக ட்ரம்ப் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இன்னும் கூடுதலான ஒரு கவனம் இருக்குது நமக்கு அந்த அமெரிக்கா மேலேயே. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் எப்படி இருக்குது, ஏன்னா பல்வேறு விஷயங்கள் அவர் முன்னெடுக்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இடையில எலான் மஸ்க்குக்கும் அவருக்குமே இடையில ஒரு பிரச்சனை வந்திருக்கு. புதிய கட்சி ஆரம்பிப்பாரா இல்லையா அப்படின்ற பேச்சுக்கள்லாம். முதல்ல உங்களுடைய பார்வையில் என்ன நடக்குது சார் அமெரிக்காவில்? இப்போ முக்கியமாக நடக்கிறது என்னென்னா, லாஸ் ஏஞ்சலீஸில் நடக்கிற கலவரம். அந்த கலவரத்தை ட்ரம்ப் அதிகப்படுத்துகிறாரு, தூண்டுறாரு அப்படின்றது கலிஃபோர்னியா மாநில டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய கவர்னர் கேவின் நியூசம் உடைய கருத்து. இவர் என்ன சொல்கிறாரு, அங்கே அனார்கி இருந்தது, அதாவது அரசின்மை இருந்தது, அதனால் நான் இதை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்ட்டு கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த சர்ச்சை நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அந்த கலவரம் லாஸ் ஏஞ்சலீஸில் மட்டுமல்ல, சிகாகோ, அட்லாண்டா, நியூயார்க் மாதிரி நகரங்களுக்கும் பரவக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, கலிஃபோர்னியா அமெரிக்காவினுடைய மிக பொருளாதாரத்தில் முதன்மையாக இருக்கிற ஒரு மாநிலம். அது தனியான ஒரு நாடாக இருந்தால் முதல் 10 நாடுகளுடைய பட்டியலில் வந்துடும் பொருளாதார வளத்தில். அவ்வளோ பெரிய ஒரு இடம். அது முக்கியமல்ல, அதை விட முக்கியமானது அது இடதுசாரி மாநிலம். அது ஒரு இடதுசாரி கூடாரம். அங்கே தான் ஹிப்பி மூவ்மெண்ட் 70களில் தொடங்குச்சு. அதனால் ட்ரம்ப்பினுடைய கருத்தியலுக்கு எதிரானவர்களுடைய முகாம் அப்படின்னு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இந்த கேவின் நியூசாம் அடுத்த
டெமோக்ராட்டிக் இந்த 2022-8 நடக்கக்கூடிய தேர்தலில், அதிபர் தேர்தலில் அவர் நிற்பார் அப்படின்ற மாதிரி ஒரு யூகம் வந்து பல நாட்களாக இருக்குது. அவர் அதை மறுக்கலை, அவர் அதை ஏற்றுக்கலை. ஆனால் அவர் தான் பிரதானமான ஒரு டெமோக்ராட்டிக் கண்டெண்டர், போட்டியாளர். அதனால் அவரை எதிர்க்கிறதுல இவருக்கு ஒரு பெரிய, அவரை நியூசம் அப்படின்ற அவருடைய பேரை நியூஸ் கம், அதாவது நியூஸ் அழுக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் ட்ரம்ப். இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் சட்டத்தை மீறி குடியேறியவர்கள், சட்டவிரோதமாக அந்த நாட்டில் குடியேறி இருப்பவர்கள், அவர்களை கைப்பற்றி மீண்டும் அவர்களுக்கு நாடு கடத்துவது என்பதை ட்ரம்ப் அவருடைய தேர்தல் அப்போவே அதை ஒரு வாக்குறுதியாக தந்தார். அதை நிறைவேற்ற தொடங்கினார். அதில் அவருக்கு வந்து ஒரு போதுமான அளவு திருப்தி வரலை. இவர்கள் வேகமாக செயல்படணும்னு நினச்சார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லாஸ் ஏஞ்சலீஸில் அந்த மாதிரி அவர்கள் இந்த இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் செயல்பட தொடங்கினாங்க. எப்படின்னா, ரெஸ்டாரண்ட்ஸில் போய் கைது பண்ணுறது சட்டவிரோதமாக இருக்கவர்களை, அல்லது கடத்தெருவில் கடைகளில் வாங்கிட்டு இருக்கவர்கள், அல்லது விற்பனை செய்பவர்கள், அவர்களை கைது செய்வது இப்படின்ட்டு. லாஸ் ஏஞ்சலீஸில் 38 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 38 லட்சம் பேரில் ஏறக்குறைய 1/3 பகுதியினர் லாட்டினோஸ், மெக்சிகோவிலிருந்து அதிகமாக வந்து புலம்பெயர்ந்தவர்கள். அதனால் அந்த பகுதிகளில் மட்டும்தான் இந்த சோதனைகள்லாம் நிறைய நடந்துச்சு. இது வந்து அவர்களுக்கு எதிரான ஒரு சோதனை அப்படின்ற மாதிரி இடதுசாரி சிந்தனை ஒன்று உண்டு. அவர்களுடைய வாக்குகளையும் வாங்கித்தான் இவர் வென்று வந்தார். அதனால் அப்படி கிடையாது. இந்த இமிக்ரேஷன், குடியேறல் ஒரு பெரிய பிரச்சனையாக அமெரிக்காவில் இருக்கிறது. அதை வந்து அவர் பயன்படுத்தி தன்னுடைய கருத்தியல் எதிரியாத நியூசமை வீழ்த்துவதற்காக இப்படியெல்லாம் செய்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். தொடக்கத்தில் தேசிய பாதுகாப்பு படையை சேர்ந்த 2000 பேர் அனுப்புனார். அதற்கப்புறம் அதை 4000 கூட்டினார். இன்னும் அவர்களுடைய கடற்படையில் இருக்கக்கூடிய மரீன்ஸ், தரைப்படை, கடற்படையில் இருக்கக்கூடிய தரைப்படைக்கு மரீன்ஸுன்னு பேர், அவங்கள 700 பேர் அனுப்பியிருக்கார். கடைசியாக இந்த மாதிரி வந்து மரீன்ஸ் அனுப்பின நாள் எப்போன்னா, அந்த ரெட்டை கோபுரம் விழுந்துச்சுல்ல, அப்போ தான் அது நடந்துச்சு. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே வந்து அரசே கிடையாது, அதனால் நான் இதை வந்து அனுமதிக்க முடியாது. நான் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டக்காரர்களை, போராட்டக்காரர்களை கடுமையாக அவர்கள் பலத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இவர் வந்து ஒரு சர்வாதிகார அதிபருடைய பைத்தியக்கார கற்பனையை செயல்படுத்தக்கூடியது தான் இந்த நடைமுறைகள், நடவடிக்கைகள் அப்படின்றார். இதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போதைக்கு. இந்த 4-5 நாட்களாக தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்கிற பிரச்சனை. இந்த ட்ரம்ப் மஸ்க் பிரச்சனை பின்னாடி இருக்குது. அதை பற்றி நம்ம பேசலாம். எஸ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், செப்டம்பர் 11க்கு பிறகு இப்போ தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை ரொம்ப தீவிரமாக இவர் முன்னெடுக்கிறார். அப்படிங்கும்போது இது என்ன மாதிரியான விளைவுகளை எல்லாம் உண்டு செய்யும்னு பார்க்குறீங்க சார்? நியூசம் சொல்கிறாரு, இது வந்து கலிஃபோர்னியா வந்து தொடக்கம்தான். இந்த அவர் அறிவிச்சிருக்கிற அந்த செயலாக்க ஆணையை பார்த்தீங்கன்னா, அதிபர் ட்ரம்ப் உடையது கலிஃபோர்னியாவை பற்றி மட்டுமே அல்ல. இந்த நடவடிக்கையை அவர் நாடு முழுக்க எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணலான்ற மாதிரி தான் ஒரு பொதுவான ஒரு அறிக்கை. இதனால் இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இது ஜனநாயகத்தை அவர் தாக்கியிருக்கிறார். இவர் ஜனநாயக எதிரி, இவர் ஒரு சர்வாதிகாரி அப்படின்லாம் சொல்கிறார். வேறு சில மாநிலங்கள்லேயும் இந்த மாதிரி வரும்பொழுது தன்னுடைய, இது வந்து ஃபெட்ரலிசம், அவங்களுடைய ஃபெட்ரல் கான்செப்டுக்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இந்த மாதிரி தேசிய பாதுகாப்பு படையை அனுப்புவது என்பது பொதுவாக இதுவரை 65 மட்டும்தான் வேறு மாதிரி நடந்துச்சு. அதுக்கு நம்ம திருப்பி வருவோம். அதற்கு பிறகு மாநில ஆளுநர் வேண்டி கேட்டுக்கிட்டால் தான் அதை அனுப்புவாங்க. இது வந்து வேண்டாம், நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, நாங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த சோதனைகள் தொடங்குச்சு. தொடங்கின உடனே சில இடங்களில் சில பேரை கைது செய்து ஃபெட்ரல் கட்டிடங்கள் முன்னாடி இந்த தடுப்பு காவலுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதற்கு எதிராக வந்து மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்த இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அது ஒரு 55 நிமிடத்துக்கு பிறகு தான் லாஸ் ஏஞ்சலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த உதவிக்கு வருது, அவங்க உதவிக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாரு மாநில ஆளுநர், அவர்கள் அந்த நேரத்தில் தான் வர முடிஞ்சது. ஏன்னா அப்போ தான் அது ஒரு அவர்களால் அவ்வளோ வேகமாக வந்தது, எவ்வளோ விரைவாக வர முடியுமோ வந்துட்டாங்க அப்படின்றாரு. இவர் என்ன சொல்கிறார், அதிபர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒழுங்காக சட்டம் உங்கள் வேலையை செய்யலை, ஒரு அரசின்மை இருந்துச்சு, அனார்கி இருந்துச்சு, அதனால் நான் வந்து தலையிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஃபெட்ரலிசத்துக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி.
ஏன்னா இப்போ இப்போ ட்ரம்ப் வந்த உடனேயே நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றது எல்லாருமே யோசிச்ச ஒரு விஷயம். ஆனாலுமே அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருடைய ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்றது இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்போது அவருடைய நண்பர் கூடயே அவருக்கு வந்து சிக்கல் இருக்குது அப்படின்றது, வெளிநாடுகள் அத்தனையோட நாடுகள்லையும் மோதுற போக்கு, வரியை உயர்த்துறது அப்படின்னு ஒரு நினச்ச மாதிரி இல்லையே அப்படின்றது தானே சார் இதோடைய வெளிப்பாடாக இருக்குது. ஏன்னா உலக நாடுகளினுடைய பார்வையில் அப்போ ட்ரம்ப் எப்படி ஒரு பார்வைக்கு உள்ளாகிறார்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு வலதுசாரி தத்துவத்தினுடைய தலைவர். அவருக்குன்ட்டு ஒரு பெரிய பின்பற்றுதல், ஃபாலோயிங் இருக்குது அமெரிக்கா முழுக்க. ஒரு பாதி அமெரிக்கர்கள் அவர் எடுக்கக்கூடிய வலதுசாரி நடவடிக்கைகளை ஆதரிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப இடதுசாரி சிந்தனைகளை இவங்க கொண்டு வந்துட்டாங்க இந்த கட்சி. அதை நான் வந்து சரி பண்ணுவேன். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் 3 பால், ஆண் பால், பெண் பால், இதர பால் அப்படின்ட்டு எல்லா அப்ளிகேஷன்ஸ் நாடு முழுக்க வந்து இந்த டெமோக்ராட்டிக் கட்சி ஆட்சியில் இருந்தபோது அந்த மாதிரிலாம் விண்ணப்பங்கள் வந்துருச்சு. அதெல்லாம் இவர் வந்து மாற்றிட்டார். ஸோ இவர் வலதுசாரித்தனமாக அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா தான் முதல் அப்படின்ட்டு கொண்டு வருவார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது அவர் செய்கிற விதம் வந்து பல பேரை வந்து அவர் பல பேருடைய பகையை அல்லது அவர்களுடைய அச்சத்தை அவருடைய நடவடிக்கைகள் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அவரை சார்ந்து தான் எல்லாம் இருக்காங்க. சீனாவை தவிர மற்ற எல்லா ஐரோப்பிய நாடுகளாகட்டும் மற்றவர்களாகட்டும், ஒரு வல்லரசு, அந்த வல்லரசனுடைய ஒரு மிகப்பெரிய அதிபர் இவரை சார்ந்தும் இவரை திருப்தி செய்தும் நாம் இணக்கமாக இருப்பது தான் நல்லதுன்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அவர் தடாலடியாக வந்து அந்த கட்டணங்களெல்லாம் அறிவித்தார். இன்றைக்கி வந்து அவர் சொல்கிறாரு ஒரு 75 நாடுகளுக்கு மேலாக அவர்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்த வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாம் இப்போ பத்திரிகைகளில் படிக்கிற செய்திகள்லாம் என்னென்னா, நேற்று கூட சொல்லியிருக்காரு ஜெய்சங்கர், ஐரோப்பாவில் இருக்கார். அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் வெகு சீக்கிரம் ஒரு ஒப்பந்தம், வர்த்தக ஒப்பந்தத்தை நாம் எட்டக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அவர் கட்டணங்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கிட்டோம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ட்ரம்ப்பை பற்றி ஒரு 2 விதமான அபிப்பிராயம் தான் இருக்குது. இங்கே படிப்பவர்கள் அதிபர்களாக இருக்கிறார்கள், பல நாட்டு அதிபர்கள் அங்கே வந்து படிக்கிறார்கள், பல நாட்டு தொழில் விற்பனர்கள், பல நாட்டு தொழிலதிபர்கள் அவர்களெல்லாம் அங்கே படிக்கிறாங்க. இது வந்து ஒரு சராசரி ஒரு அமெரிக்கரோ ஒரு சராசரி உலக குடிமகனோ அந்த மாதிரியான பல்கலைக்கழகங்களுக்கு போக முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இவர் அதை எதிர்க்கிறார், அப்படி இருக்கக்கூடாதுன்றாரு இந்த மாதிரிலாம். அதனால் ஒரு இடதுசாரி தத்துவத்திற்கு எதிராக அவர் நடத்தும் போரினுடைய ஒரு முகம் இது. இதில் வந்து அவருடைய வலதுசாரி பெரிய தோழமை கூட்டணி வைத்திருந்தவர் எலான் மஸ்க், அவரும் ஒரு வலதுசாரி. அதில் அவர்கள் போன வாரம் வந்து அவர்கள் 2 பேரையும் ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்க, தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது கொஞ்சம் சமரசமாக வந்துட்டுருக்கு, நான் சொல்கிறேன். அது எதிர்பார்த்தது தான். ஏன்னா இவர்கள் வலதுசாரி தத்துவத்தால் ஒன்றானார்களே ஒழிய 2 பேருமே உலகத்தினுடைய மிகப்பெரிய ஈகோயிஸ்ட்ஸ். உலகத்தில் 2 மிகப்பெரிய ஈகோயிஸ்ட்ஸ் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மஸ்கையும் ட்ரம்பையும் தான் சொல்லணும். அவர்கள் இவ்வளவு நாள் ஒன்றாக இருந்து வேலை செய்தது தான் ஆச்சரியமான விஷயமே தவிர, அவர்கள் பிரிந்து போவதோ ஒருவரை இவ்வளவு கடுமையாக சாடுவதோ தாக்குவதோ அல்லது அச்சுறுத்துவதோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ வந்து போன திங்கள் அன்னைக்கு அவர் என்ன சொல்லிட்டார், அவரை பற்றி கேட்கும் பொழுது ட்ரம்ப் என்ன சொன்னார், ஐ விஷ் ஹிம் வெல், அவர் எனக்கு ஃபோன் பண்ணார்னா ஐ வில் டேக் ஹிஸ் கால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அந்த வீடியோவுக்கு ஒரு இமோஜி போட்டு அதை வரவேற்கிற மாதிரி மஸ்கும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நேற்றோ இன்றைக்கோ அவர் போட்டிருக்க பதிவு என்னென்னா, நான் வந்து ஐ ரிக்ரெட், நான் கொஞ்சம் அதிகப்படியாக என்னுடைய வலைத்தளத்தில் என்னுடைய எக்ஸ் தளத்தில் அவரை அதிகமாக தாக்கிட்டேன், நான் இப்போ வருந்துறேன் அப்படின்ட்டு அவரும் வந்து ஒரு சமரசமாக ஒரு இணங்கி போகிற மாதிரி இருக்கார். இவங்க 2 பேரும் சேர்ந்தால் தான் வலதுசாரிகளுக்கு ஒரு பெரிய பலம். உலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வந்தரும் உலகத்தினுடைய மிக பலமான ஒரு நாட்டினுடைய அதிபரும் கைகோர்த்திருப்பது என்பது வந்துட்டு ஒரு பெரிய கூட்டணி. அந்த கூட்டணியை அசைக்கிறதுக்கு பெரிய பலம் வேணும் எதிர இருக்கவர்களுக்கு. அவர்களுக்குள் ஒரு சண்டை அப்படின்னா அது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கொண்டாட்டம். இதைத்தான் அவர்களுடைய 2 பக்கம் இருக்க நண்பர்களும் சொல்லி அவர்களை மீண்டும் சேர்த்து வைக்க முயல்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் சேர்ந்தாலும் கூட முன்னளவுக்கு அவர்களுக்குள் இருந்த தோழமையோ நட்போ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நிர்வாகத்திலிருந்து வெளியே வந்தது தான் இல்லையா சார்? இல்லை, அவர் வந்து நிர்வாகத்தில் வேலை செஞ்சது வந்து 130 நாள் கான்ட்ராக்ட், அப்படித்தான் வேலை செய்ய முடியும். நீங்கள் முழுமையாக இல்லைன்னா நிர்வாகத்துக்கு வந்துடணும். அவருடைய நிலைமை அப்படி இல்லை. அதனால் அது வந்து ஒரு பகுதி நேர வேலையாக தான் அதை பார்த்தாங்க. அது ஒரு பார்ட் டைம், ஒரு 130 நாள் தான் அந்த ஒப்பந்தமே.
இந்த 130 நாள் முடிஞ்ச உடனே அவர் வெளியே வந்துட்டார். அவர் வெளியே போகும்பொழுது கூட ட்ரம்ப் என்ன சொன்னார், அவரை பற்றி ரொம்ப உயர்வாக பேசிட்டு, அவர் இப்போ போகிறதா நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஹீ வில் கம் அண்ட் கோ, வருவார் போவார் அப்படின்லாம் சொன்னார். அதற்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் அவர் வந்து காங்கிரஸில் ஒரு பெரிய பட்ஜெட் பில், ஒரு மசோதா வருது. அந்த மசோதா, அதாவது ட்ரம்ப் வந்து மஸ்கை எதுக்கு தேர்ந்தெடுத்தார்னா, அரசு செலவினங்களை குறைக்கிறதுக்கான வழிகளை சொல்கிறதுக்காக எடுத்தார். ஏன்னா $36 ட்ரில்லியன் கடன் அமெரிக்காவுக்கு இருக்குது. உலகத்திலேயே அதிகமாக கடனாளியான நாடு அமெரிக்கா. அது ஆச்சரியமான விஷயம். ஒவ்வொரு அமெரிக்கர்களும் அவர்கள் மேலே வந்து பெரிய கடன் சுமையை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு அமெரிக்கா கடனுக்காக செலவழிக்கிற வட்டி மட்டும் $1 பில்லியன். $1 பில்லியன். அதாவது நீங்கள் நம்ப முடியாத தொகைகள் இதெல்லாம். சரிதானா? இப்போ அவர் கொண்டு வந்திருக்க இந்த மசோதா மூலமாக, இந்த மசோதாவில் வந்து அவர் பல சலுகைகளை தரார். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு வெயிட்டராக வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு டிப்ஸ் கிடைக்குது. அந்த ஊரில் வேலை செய்கிற பல பேர் இந்த டிப்ஸை நம்பி தான் வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த டிப்ஸுக்கு வரி இல்லைன்றார். அது வந்து ஒரு பெரிய பாப்புலர் மூவ். பல பேருக்கு அது பிடிக்கும். நிறையா இளைஞர்கள், நிறையா ஒரு நிரந்தர வேலையற்றவர்கள் பல பேர் வந்து அந்த ஊரினுடைய உணவகங்கள் மற்ற இடங்களில் இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறாங்க. இல்லை வேறு எந்த வேலை கிடைச்சாலும் கூட, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கனமான ஒரு பொருளை இறக்குறீங்க, உங்களுக்கு டிப்ஸ் யாராவது கொடுத்தா நீங்கள் அதுக்கு வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டிப்ஸ் பெருந்தொகையாக வரும். இந்த மாதிரி அவர் சில சலுகைகளெல்லாம் கொடுக்குறார். இது இன்னும் 10 வருஷத்தில் அவர்களுடைய வரிச்சுமை, அவர்களுடைய கடன் சுமையை இன்னும் $3 ட்ரில்லியன் அல்லது $5 ட்ரில்லியன் ஏற்றிரும் அப்படின்னு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னை கூப்பிட்டு அரசு செலவுகளை குறைக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு நான் அரசை விட்டு போகிற நேரத்தில் இந்த மாதிரி அரசு செலவினங்களை அதிகப்படுத்துகிற ஒரு மசோதாவை நீங்கள் கொண்டு வர்றது வந்துட்டு என்ன நியாயன்ற மாதிரி அந்த தொனிக்கிற மாதிரி இவர் என்ன பண்ணார், அருவருப்பான ஒரு கோரம் அப்படின்னு எழுதினார். எதை? அந்த மசோதாவை. அந்த மசோதாவுக்கு ஆதரவாக யாரும் செயல்படக்கூடாது அப்படின்ட்டு காங்கிரஸில் இருக்க காங்கிரஸ்மென்னையும் அவர் கேட்டுக்கிட்டார். இதெல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ட்ரம்ப் அந்த மசோதாவை என்ன சொல்கிறது, பிக் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்றார். மிகப்பெரிய, மிக அழகிய ஒரு மசோதா அப்படின்றார். இப்போ இவங்க 2 பேருக்கும் இதில் ஒரு ஈகோ பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குன்னு முதல்ல சொன்னார் ட்ரம்ப். இந்த மாதிரி அவர் இதை எதிர்க்கிறது எனக்கு ஏமாற்றமாக இருக்குன்னார். அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் வந்து இவரை பற்றி ரொம்ப கடுமையாக அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். இவரை இம்பீச் பண்ணணும், இவரை குற்றம் சாட்டி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்லாம் வந்து பதிவு போட்டிருந்தார். அதுக்கெல்லாம் அதை நினச்சி தான் இப்போ நான் வருந்துறேன்னு சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். பட் இங்கே நம்ம இருந்து அதெல்லாம் கவனிக்கிறதுக்கான காரணமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், அது ஒவ்வொரு நாடுகளுக்கும், குறிப்பாக நம்ம நாட்டுக்கு எந்த மாதிரியான விளைவை உண்டு செய்யும் அப்படின்னா இது உள்நாட்டு விவகாரம் தான். ஆனால் அதனால் இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது உண்டா? இந்த நிலையில் அமெரிக்கா அதனுடைய பொருளாதார இராணுவ ரீதியான வல்லமை இருக்கும் வகையில் அமெரிக்கா உலகத்தினுடைய கவனத்தை தொடர்ந்து கவரக்கூடிய ஒரு நாடாக இருக்கும். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் மற்ற அதிபர்களை காட்டிலும், இப்போ பைடன் இவ்வளவு கவனிக்கப்பட்டார் இல்லை, இன்னைக்கு கூடுதல் கவனம். ஏன்னா இவரும் சரி மஸ்கும் சரி நினைத்ததையெல்லாம் பேசுபவர்கள், எந்த தயக்கமும் இல்லாமல் பேசுவது மட்டுமல்ல அதை பதிவும் செய்பவர்கள். அதனால் இவர்கள் வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அதிபர். இவர் அடுத்து அவர் எலெக்ஷன் நிற்க போகிறதில்ல, இதுதான் அவருடைய கடைசி எலெக்ஷன். அதனால் இன்றைக்கி இருக்கிற இந்த 3.5 வருஷம் அவருக்கு எஞ்சி இருக்குது. அந்த 3.5 வருஷத்தில் அவர் என்ன நினச்சாலும் பண்ணலாம், அன்லெஸ் மிகப்பெரிய எதிர்ப்பு அந்த நாட்டு மக்கள் மத்தியிலிருந்து வந்தால் ஒழிய. அப்படி இந்த மாதிரியான அந்த லாஸ் ஏஞ்சலிஸ் கலவரம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போகுமா அல்லது இது வந்து கட்டுப்படுமா என்பது நம்ம போக போகத்தான் பார்க்கணும். எஸ், பட் அதனால இந்தியாவுக்கு அப்படின்றது எந்த ஒரு நீங்கள் அதுக்கு நான் பதில் சொல்லலை. இல்லை, அப்படி இல்லை. நமக்கு வந்து என்னென்னா, அங்கே இதுவரைக்கும் அமெரிக்க அதிபர்கள் அத்தனை பேருமே ஒரு மிக பலமான அதிபர்களாக இருந்தார்கள். பிரபலமாக இல்லாத அதிபர்களாக இருந்தாலும் பலமிக்க அதிபர்களாக இருந்தார்கள். ஜிம்மி கார்ட்டர் அவர் தோற்று போயிட்டார். இருந்தாலும் ஆனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலசாலி அதிபர் அப்படின்ற ஒரு இமேஜ் கிடையாது அவருக்கு. அதனால் ட்ரம்ப் வந்து அவர் வந்து ஒரு பலமான ஒரு அதிகார பொருந்திய ஒரு தலைவர். அவருடைய அதிகாரம் குன்றுது, அவர் இறங்கி வராரு, அவர் வந்து மக்களுடைய எதிர்ப்பை வந்து அவரால் ஒரு அளவுக்கு மேலே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தாங்க முடியவில்லை என்பதை உலகத்தில் உள்ள நாடுகள் பார்த்தா அவங்க அவரோட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அவர்களுடைய கோரிக்கைகள் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும்.
ஸோ அதே இடத்துல தான் நாமும் இருக்கோம். அவர் அங்கேயே சிக்கலில் இருக்கார், அதனால் வந்து நாம் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். அவர் அங்கே வந்து அவருக்கு எதிர்ப்பே கிடையாது, அவர் வச்சது தான் சட்டம்னும் பொழுது அவர் சொல்லிடுவார், நீங்கள் உங்களோட என்னால் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டுவார் இல்லையா. அதனால் அந்த மாதிரி நம்ம நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கோம். நம்ம இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை வந்துட்டு நாம் நடத்தணும்னு நினச்சிட்ருக்கோம். அந்த ஒப்பந்தம் வந்து 2030க்குள்ளேயும் நாம் $500 பில்லியன் 2 நாடுகளுக்கும் வர்த்தகத்தை உயர்த்துறதுக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 130 அல்லது அந்த அளவில் வர்த்தகம் இருக்குது 2 பேருக்கும். அதை இன்னும் இன்றைக்கி 2025 இன்னும் 5 வருஷத்தில் 500 பில்லியனு கொண்டு போகணும்னா அப்போ நாம் எவ்வளவு அவங்கள சார்ந்து இருக்கோம் அல்லது அவர்களுடைய நட்பை விரும்புகிறோம். சீனாவும் அமெரிக்காவும் தான் நம்முடைய 2 முக்கிய வர்த்தக நாடுகள். 2 பேர்கிட்டையும் ஏறக்குறைய ஒரே அளவு நம்ம வர்த்தகம் பண்ணுறோம். சீனாவிலிருந்து நிறையா தருவிக்கிறோம், அமெரிக்காவுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம். அமெரிக்கர்கள் வந்து நாம் அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நாம் அதுக்கு அந்த மாதிரியான ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை தான் போடுறோம். நம்முடைய கட்டணங்கள் ரொம்ப அதிகம், அதை குறைக்கணும்னு நாம் நினைக்கிறோம். சீனாவோடவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு அமெரிக்கா வந்து ஒரு தோழமை நட்பு நாடாகத்தான் நாம் பார்க்குறோம். சமீப காலங்களில் இந்த ஒரு 15 கிளின்டன் வந்ததுலேருந்து நமக்கு அது ஒரு நட்பு நாடாகவே இருக்குது. அதனால் அந்த நட்பை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தொடர்ந்து முயல்வோம். சரி, இப்போது எலான் மஸ்க் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற பேச்சுக்கள் அப்படின்றது அது எந்த அளவுக்கு வாய்ப்பு உண்டு? அது நடக்குமா நடக்காது? எனக்கு நடக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு தற்கொலை முயற்சியாக இருக்கும் அவர் அதை பண்ணார்னா. அவர் வந்து இந்த சிக்கல் இருந்த பொழுது அவங்க 2 பேருக்குள்ளேயும் மோதல் இருந்த பொழுது ஒரு வாக்கெடுப்பு நடத்தினார். இந்த மாதிரி ஒரு புது கட்சிக்கான அவசியம் இருக்கா, ஒரு புது சிந்தனை வரணுமா அப்படின்ட்டு. அதில் அவருடைய ஆதரவாளர்கள் பல பேர் அந்த மாதிரி ஒரு கட்சியை வரவேற்று அந்த வாக்கெடுப்பில் கலந்துக்கிட்டு எழுதினாங்க. அந்த எக்ஸ் தளத்திலேயே நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவர் அதை மேலே முன்னெடுத்துட்டு போகலை. அவர் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வந்தர். ஏன்னா அவருடைய தொழில்கள் இப்போ இந்த மோதல் நடந்த பொழுது ஒரே நாளில் 14% டெஸ்லாவுடைய பங்குகள் கீழே சரிஞ்சிருச்சு. அன்னைக்கு மட்டும் அவருடைய இழப்பு $250 பில்லியன். ஏறக்குறைய தமிழகத்தினுடைய ஒரு ஆண்டு பட்ஜெட். அது 350 பில்லியன் நம்முடைய பட்ஜெட்டு. அதில் ஏறக்குறைய அந்த அளவுக்கு ஒரே நிமிஷத்தில் அந்த பணம் போயிடுச்சு. திருப்பி இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். அதனால் அவருடைய வர்த்தகம் வந்து தொடர்ந்து செழிக்கணும், தொடர்ந்து வளரணும், தொடர்ந்து அவர் உலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கணும்னு நினச்சார்னா அவர் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைக்க முடியாது. இந்த 130 நாள் அவர் அரசுக்கு வேலை செய்ய போனதுலேயே டெஸ்லாவுடைய பங்குகள் கொஞ்சம் கீழே போயிடுச்சு. டெஸ்லாவினுடைய பங்குதாரர்கள் பல பேர் இவர் முழு நேரம் இதுக்கு தலைமை தாங்கலையே டெஸ்லாவுக்கு அப்படின்ட்டுலாம் வந்து அவர்கள் அஞ்சினார்கள். ஏன்னா டெஸ்லா வந்து அமெரிக்காவுடைய தொழில்நுட்பத்தினுடைய ஒரு பெரிய முகம். அதாவது மின்னணு மின்சார வாகனங்களை வந்து இவ்வளவு பிரபலப்படுத்தியது இலான் மஸ்க் தான். அதனால் அப்படி பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் நான். இதற்கு முன்னாடி அப்படி ஒரு முயற்சி நடந்தது. ராஸ்பெரோன்னு சொல்லிட்டு 1992 ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் இந்த குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் எதிர்ப்பாக ஒரு 3வது கட்சி தொடங்கணும்னு சொல்லிட்டு அவர் இண்டிபெண்ட்டாக சுயேட்சையாக அவர் நின்னார். அவர் டெக்ஸஸை சேர்ந்தவர் நினைக்கிறேன். 1992 அப்போது அந்த போட்டியில் கலந்துக்கிட்டவங்க யாருன்னா பில் கிளின்டன், அந்த பக்கம் வந்து சீனியர் புஷ், அதாவது நம்ம ரேகனுடைய துணை அதிபராக இருந்தார் இல்லையா அந்த புஷ், அவங்க 2 பேரும் வந்துட்டு போட்டி போட்டாங்க. அதில் பில் கிளின்டனும் அவருடைய துணை அதிபராக நின்ற ஆல்கோரும் வெற்றி பெற்றார்கள். ராஸ்பெரோ என்ற அந்த தொழிலதிபர் 3வதாக முடிந்தார். அதனால் இது எனக்கு தெரிந்து சமீப வரலாற்றில் இப்படி ஒன்று நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு ராஸ்பெரோவுக்கு அப்போ வந்து வயது 70க்கு மேலே இருந்துச்சு. இவர் ரொம்ப இளமையானவர். அவரே சொன்ன மாதிரி இவருக்கு 3.5 வருஷம் தான் இருக்குது ட்ரம்ப்புக்கு, எனக்கு இன்னும் 40 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தார். அதனால் இது வந்து அவர் வந்து ஒரு புத்திசாலினா அதை பண்ண மாட்டார். பட் இப்போ பண்ண மாட்டார், எப்பவுமே பண்ண மாட்டாருன்றது சொல்ல முடியாது. அவர் வந்து அவருடைய வர்த்தகத்தில் அவருடைய வெற்றிகள் எல்லாம் அடைஞ்சிடறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 60 வயசில் அவருடைய ஆசைகள் இந்த பக்கம் வரலாம். நம்ம ஊர்லேயே பார்க்குறோம். ஒரு பர்டிகுலர் துறையில் வெற்றி பெறுகிறவர்கள், கலைத்துறையில் வெற்றி பெறுபவர்கள் அரசியல் துறைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்கள் நடிக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள்லாம் இருக்காங்க. சரிதானா? இதெல்லாம் நடக்குது, நம்ம இங்கேயே பார்க்குறோம். அதனால் we cannot rule out, அது நடக்கலாம்.
அண்ட் ஃபைனலாக சார், இப்போ வந்து நான் வந்த பிறகு இந்த போரை எல்லாம் நிறுத்துவேன் அப்படின்றத வந்து அவர் ஏற்கனவே பேசியிருந்தார். இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்ற விவகாரத்தில் ட்ரம்ப் வந்து நோபல் பரிசுக்கு ஆசைப்படுறாரு, அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்ற பேச்சுக்கள் அப்படின்றது, இதெல்லாம் உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் உள்ளுக்குள்ளே அப்படி நினைக்கலாம். அது வரைக்கும் அவர் யாரும் அப்படி கேட்கல, அவர் அதுக்கு பதில் சொல்லலை. அவர் ஒருவேளை யுக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்தினாலோ அல்லது காசாவில் வந்து ஒரு அமைதியை திரும்புகிற ஒரு சூழலை அவர் உருவாக்குனாலோ அது அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்டென்ஷன் அதுதானா அப்படின்ட்டு? இல்லை, அவர் அப்படி சொல்லலை இது வரைக்கும். நான் இல்லை அப்படி அவர் சொல்லலை, பட் அந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதே வந்து அதுக்கானது தான் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் இருக்கு இல்லையா சார்? அப்போ வந்து அவர் வந்து பூட்டினை வந்து என்ன சொல்கிறது, ஹி இஸ் கிரேசின்னு சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா, அவர் பைத்தியக்காரர்னு பதிகிறாரு. அப்படி இருக்கிற அப்போ அதுதான் வந்து நோக்கம். அப்படின்னா எப்படியாவது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுவார் இல்லையா. உங்களுக்கும் எனக்கும் தெரியாத பின்னாடி அவர் பதிகிறாரே, ஏதோ பைத்தியக்காரத்தனமாக இவர் வேலை செய்கிறாரு இந்த பூட்டின் அப்படின்றாரு. ஐம் பிஸ்ட் ஆஃப்ன்றாரு, எனக்கு கோபமாக இருக்குது அவர் மேலேன்றாரு, அப்படிலாம் சொல்கிறாரு. அப்புறம் காசாவை பற்றியும் வந்துட்டு ஒரு நிலையான ஒரு இப்போ காசாவை பற்றி பேச்சே இல்லை. இந்த ஒரு மாதமாக அவர் எதுவும் பேசுகிறதில்ல. அங்கே ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது. அதனால் அது அப்படியெல்லாம் நான் நினைக்கலை. அவர் அதாவது நொபல் பரிசை விட அமெரிக்க அதிபராக இருப்பது பெரிதுன்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவோ நொபல் பரிசு வாங்கினவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமா என்ன? அப்படி கிடையாது. அது இன்னொரு ஒரு ஃபெதர் இந்த கேப். எத்தியோப்பியாவில் இப்போ அதிபராக இருக்காரு, அவர் கூட நொபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் பக்கத்தில் இருக்க எரித்ரியாவோட சமரசம் செய்துக்கிட்டாருன்ட்டு. உங்களுக்கு நான் சொன்ன பிறகு தான் அது தெரியும். அதனால் அது ஒரு பெரிய, நாம தான் அந்த நொபல் பரிசு ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறோம். எனக்கு என்னமோ எனக்கு ட்ரம்ப் பெரிய வெற்றின்னு நினைக்கிறதெல்லாம் நான் நினைக்கிறேன் வந்து அவருடைய மக்கள் அவரை ஆராதனை பண்ணணும், அதை பண்ணுறாங்க அவருடைய ஃபாலோவர்ஸ். இன்னும் நிறைய பேர் அதை பண்ணணும்னு நினைப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு சவுதி அரேபியாவுடைய அரசராகட்டும் அல்லது பிரிட்டிஷ் அரசராகட்டும், இவர்களெல்லாம் அவரை வந்து ரொம்ப ராஜமரியாதையோடு நடத்தணும்னு அவர் நினைப்பார். அதெல்லாம் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு நான் நினைக்கிறேன். அவர் எங்கே போனாலும் அவர் கொண்டாடப்பட வேண்டும். அவர் சொல்கிறத வந்துட்டு பாராட்டணும், அவர் பாராட்டு மழையில் நினையணும். அவரால் உங்கள் இடத்துக்கும் கீழே இறங்கி வர முடியும், அந்த இடத்துக்கும் மேலே போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஆள். அவர் ஒரு பெரிய ஒரு மெகலோமேனியாக் அப்படி வச்சுக்கலாமா? பெரிய புகழ் விரும்பி தான். எல்லாருமே புகழ் விரும்பி தான். புகழுக்கு மயங்காதவர்களே கிடையாது. இல்லை, அதில் ஒரு உச்சபட்சம் இருக்கு. கண்டிப்பாக. அதனால தான் மெகலோமேனியாக்குன்னு சொன்னேன். ஆல்ஃபா மேலுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அவர் அந்த மாதிரி இருக்கார். அவர் எவ்வளோ பேசுகிறாரு பொதுவெளியில். எந்த பிரசிடெண்ட்டாவது இவ்வளோ பேசுவாங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நினச்சதெல்லாம் சொல்கிறாரு. ஒரு கணம் தயங்கலை. அவர் பக்கத்தில் இருக்க யாராவது ஏதாவது யோசனை சொல்கிறாங்களா? நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பிரசிடெண்ட். அதாவது இதற்கு முன்னாடி எப்படியெல்லாம் அதிபர்கள் இருந்தார்கள், ஒரு தலைமை பண்புனா எப்படி இருக்கும், இதை எல்லாத்தையும் உடைச்சு போடுற ஒரு ஆள். அதனால தான் அவர் மேலே வந்து ஒரு பாதி பேருக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு. அவர் பாதி பேருக்கு ஈர்ப்பு, பாதி பேருக்கு பயமும் இருக்கு. இவர் என்ன பண்ணுவாரோ, இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், சிரியாவோட வந்து 79லேருந்து அமெரிக்காவுக்கு தொடர்பு இல்லாத இருந்துச்சு, உறவுகள் கிடையாது, பொருளாதார தடையெல்லாம் இருந்துச்சு சிரியா மேலே. அந்த சிரியா நாடு வந்து பயங்கரவாதத்துக்கு துணை போகிற நாடுன்ற அவங்க பட்டியல் போட்டு வச்சுருந்தாங்க. 40-45 ஆண்டுகளாக இருந்த ஒரு வெளியுறவு கொள்கையை ஒரு நிமிஷத்தில் மாற்றி போட்டுட்டார். வேறு எந்த அதிபராலாவது இது முடியுமா அப்படின்னா எனக்கு வந்து அது முடியும். அது பல கட்டங்களை தாண்டி போய் இந்த முடிவெடுக்கிறது வந்து பல கட்டங்களை தாண்டி போக வேண்டியிருக்கும். அப்படிலாம் அவர் நினைச்சார், பண்ணிட்டார். அதனால் நம்ம இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் ஈரான் எடுத்துக்கங்க. ஈரானில் இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தைக்கு அவங்க வரலை. பைடன் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுட்டு இருந்தார், 4 வருஷம் இருந்தார். பைடனோட அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரலை. இவர் ஏதாவது விபரீதமாக பண்ணிடுவாரோன்னு பயப்படுறாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஸோ அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பலம் தானே. இவர் அவங்களுடைய அணு கூடங்களை ஒருவேளை இஸ்ரேலோட சேர்த்து தகர்த்துருவாரோ அதை பற்றி அவர் பேசியிருக்கார். அவங்க என்னை கேட்டாங்க, அதெல்லாம் வேண்டாம், அமைதியாக ஒரு தீர்வை எட்டலாம்னு நான் சொல்லியிருக்கேன்றார். அதனால தான் இத்தனை 3-4 பேச்சுவார்த்தைகளுக்கு வந்துட்டாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் அவருடைய இது மற்ற அதிபர்கள்கிட்ட இல்லாத ஒரு சிறப்பு. அது சிறப்பு, ஒரு பயம் எல்லாமே கலந்த அன்பிரடிக்டபிள். ஓகே, அன்பிரடிக்டபிள். எஸ், அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் சார், இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு அதொட்டி நம்ம பேசலாம். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.